ரிஷபராசினியர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 1-2-2025 சனிக்கிழமை தை மாதத்திற்கு 19ஆம் தேதி அன்று சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்ற இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றது. லாவாதிபதி அவர் அஷ்டமாதிபதியாகவும் லாவாதிபதியாகவும் இருக்கின்றவர் ராசியிலே இருந்து இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு 7-12 கூடியவர் பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவு, சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வாக்கு ஸ்தானங்களிலே 7 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கிற குடுக்கல் வாங்கலிலே கிடைக்காத குடுக்கல் வாங்கல்களிலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தொழில்களிலே கிடைக்காத வேலைகள் இனி வருகின்ற காலங்களிலே வேலையும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய 3 குறைவரும் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே தாய்க்காரகன் சந்திர பகவானும் அமையப்பெற்று சனியும் சந்திரனும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே வீடு சொத்து சுகங்களில் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசிக்கு ராசி லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு 4ஆம் இடம் சிம்மாசனம், 4ஆம் இடம் சிம்மா அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவானும் தனவாக்க குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி புத்திகாரகன் உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து அவருடைய பார்வை முயற்சி சாணத்தை பார்க்கின்றது என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. வாக்கு ஸ்தானாதிபதி தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பங்களை பற்றி குறிக்கக்கூடிய புத்திகாரகன் சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி, அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர். லாபஸ்தானத்திலேயும் 11ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்று பிப்ரவரி மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே தை மாதம் 19ஆம் தேதி 1-2-2025 அன்று சனிக்கிழமை அன்று மாதம் பிறக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு 9-10 கூடிய 9ஆம் இடம் ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் தகப்பனார்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் இருக்கின்ற 9ஆம் இடம் 1-9 வலுவாக இருக்கின்ற நேர்களுக்கு மிகவும் சகலவிதமான யோகங்களை பெறுகின்றார்கள். அந்த வகையிலேயே 9 கூடியவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 11 கூடிய குரு பகவானும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்றுக்கொன்று ரிஷப ராசிக்கு 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற பரிவர்த்தனை. 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே இது ஒரு உபய ராசியிலே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்றதும் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான அசையாத ஒரு இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த பிப்ரவரி மாதங்களிலே ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் அழகு சம்பந்தப்பட்ட துறைகளிலே, திரைப்படம் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள், வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது உங்களுடைய முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற மாதம் என்பது கோச்சார ராசி என்பது கும்பமாக அமையப்பெறுகின்ற உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே சந்திர பகவான் முயற்சி சாணாதிபதி இருந்து சனி சந்திரனும் வளர்ப்புடைய திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. ராசி கும்பராசியாக கோச்சார ராசியாக அமையப்பெற்று நட்சத்திரம் என்பது சதயம் 4 கோச்சார லக்கணம் என்பது துலாம் லக்கணத்திலே அமையப்பெற்றும் திதி சுக்லபட்ச திருதியை 3ஆம் திதியிலே அமையப்பெற்று கரணம் என்பது தைத்தூளை ராசிநாதனுடைய சுக்கிர பகவானுடைய கரணத்திலே அமைகின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. யோகம் என்பது பரிகம் யோகத்திலேயும் யோக தேவதை விஸ்வகர்மாக வளர்ந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற சனிக்கிழமை என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளில் இருந்து உபரி வருமானங்களில் இருந்து பொருள்களை வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது ரிஷப ராசிக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்காக கிரகங்களின் சஞ்சாரம் 1-11 என்பது பரிவர்த்தனை யோகங்கள் வலுவாக இருக்கின்றது. ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற ராசியிலே உச்சம் பெற்று ராகு பகவானாக இருக்கின்றது காரணங்களால் ஒரு சிலர் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நீங்கள் எடுக்கின்ற ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் என்பது 4 மாத காலங்கள் சுக்கிர பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திலேயே இருக்கின்ற மாதம் என்பது கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. ரிஷப ராசிக்கு
ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவராகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகளில் படிப்புகளிலே வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய கடல் ராசியிலே உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவான், கடல் கடந்து செல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 9ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் செல்ல போகின்ற இந்த பிப்ரவரி மாதங்களிலே புதன் பகவான் இதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 நாட்கள் அவர் உங்களுடைய 9ஆம் இடத்திலேயே புதன் பகவானும் இருந்தும் சூரிய பகவானும் 15 நாட்களுக்கு பிறகு அவர் உங்களுடைய ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே இங்கே ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்களில் சிம்மாசனத்தின் அதிபதியும் சேர்ந்து இங்கே இருக்கின்ற தொழில்காரகனும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 11 குடையவர் 11 குடையவர் ஒன்றுக்கொண்டு பரிவர்த்தனை என்பது வீடு பரிவர்த்தனை இருக்கின்ற காரணம் பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ரிஷப ராசிக்கு பிறக்கப் போகின்றது. மரணமயாதவர்களுக்கு 12 குடையவர் 7 குடையவர் 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு ஆர்வமும் வேகமும் சகோதர சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கின்றது. அவர்களால் உதவிகள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக காற்றாசி, ஒரு சிலருக்கு நண்பர்களால் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு 12 குடையவரும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடல் ராசியிலே உச்சம் பெறுகின்ற ராசிநாதன் 6 குடையவராகவும் இருக்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்கள் நோய் வம்பு வழக்குகளிலே தெளிவான புத்திகளையும் தெளிவான யோகங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு சில உன்னத யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது அதிகமாக உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. ஆனாலும் சகோதர சகோதரிகளிலே ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு மாதமாக செவ்வாய் பகவான் சகோதர காரகனாக இருந்து சகோதர ஸ்தானாதிபதி புதன் பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே ஒரு சில நேரங்களில் சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு மாதமாக குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தையும் நிதானத்தையும் சந்தித்தால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கும். அந்த வகையிலேயே ரிஷபராசி நேயர்களுக்கு பிறக்கின்ற மாதங்களிலே நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள், அவர்களால் பொருளாதாரத்தில் உச்சத்தை அடையக்கூடிய ராசிநாதன் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளின் படிப்புகளில் நல்லதொரு ஆர்வம், வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடியவர்கள், இதுநாள் வரையில் படிக்காதவர்கள் இனி வருகின்ற காலங்களிலே படிப்புகளில் நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 11 குடையவர் ராசியிலே அமைய பெற்றும் 7, 12 குடையவர் 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமைய பெற்றும் பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவானை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற பொழுது குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம், நீங்கள் எடுக்கின்ற சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் எடுக்கின்றதற்கு மற்றவர் எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு அமைதியை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது கடல் கடந்து தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்கின்றவர்களுக்கும் அழகு நிறைந்த ஸ்தாபனங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது வீடுகளிலே அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த 4 மாத காலங்கள் கிட்டத்தட்ட ரிஷபராசி நேயர்கள் வீடுகள் அழகு நிறைந்த ஒரு வீடாகவும் ஸ்தலங்களையும் இடங்களையும் கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதங்களிலிருந்து 4 மாத காலங்கள் நீங்கள் நினைக்கின்ற அழகுகளை அழகாகவும் தெளிவாகவும் நடக்கின்ற இடமாக, இருக்கின்ற இடமாக, வேலை செய்கின்ற இடமாக எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களிலே ஒரு அழகுகளை சுத்திகரிக்க அழகுகளை நிரப்பக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்லதொரு மாற்றங்களை இனி வருகின்ற காலங்களிலே மிகவும் தெளிவாகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலிருந்து ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருந்து
உச்சம் பெற்று அவர் உச்சம் பெறுகின்றது மட்டுமல்லாதது பரிவர்த்தனை உச்சம் பெற்று பரிவர்த்தனை ஒன்றுக்கொன்று 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலே செல்லப் போகின்ற காரணங்களினாலே இந்த பிப்ரவரி மாதங்கள் 12 ராசியை விட உங்களுக்கு நீங்கள் ஆசை அபிலாஷை நீங்கள் எண்ணுகின்ற அது மட்டுமல்லாது சுக்கிரனும் ராகுவும் இங்கே சங்கு போகக்காரகனுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்களாக பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது மட்டுமல்லாதது சுக்கிர பகவான் 4 மாத காலங்கள் உங்களுடைய 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கவனத்தையும் நிதானத்தையும் சந்தித்தால் கண்டிப்பாக இதிலையும் வெற்றி பெற முடியும் என்பது இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சாரங்கள். கவனத்தையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லதொரு உச்ச நிலையையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெற முடியும். அந்த வகையிலேயே மிகவும் அற்புதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் இருக்க போகின்ற ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாதது 4 மாத காலங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றது. பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு ராசிநாதனை தொடுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் புதன் பகவானும் 4ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று சனி பகவானை சந்திக்கின்ற பொழுது மிகவும் பொருளாதாரத்தில் வீடு வாகன சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் வீடு வாகனங்களிலே அழகுகள் நிரப்பக்கூடிய ஒரு மாதமாகவும் வண்டி வாகன சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் தொழில்களிலே மேன்மைகளையும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் பெறப்போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது உன்னதமான உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத லாபங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் சகோதர சகோதரிகளால் தொழில்களால் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களை இனி வருகின்ற காலங்களிலே பிப்ரவரி மாதங்களிலே ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் வீடு வாகனம் அமையாதவர்களுக்கு கணவன் மனைவிகள் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் இனி வருகின்ற பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பது சுகஸ்தானத்திலும் சுகஸ்தானாதிபதியும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது இதனால் வழி கல்யாணம் கிடைக்காதவர்களுக்கும் கல்யாணம் கிடைக்கப் போகின்ற வரன் அமையாதவர்களுக்கு உத்தரவாக்கியம் சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற இனி வருகின்ற காலங்கள் என்பது நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பது 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுவாக இருந்து இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஸ்தலத்திலே உச்சம் பெற்று கடல் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பிரயாணங்கள் செல்லக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள் கடல் கடந்து செல்கின்றது. குழந்தைகள் படிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற பிப்ரவரி மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு யோக பலன்களை நவகிரக நாயகர்கள் கொடுக்க போகின்றார்கள் என்பதில் உண்மையாக இருக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.